அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு அளிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதிமுக குறித்து நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளில் தீர்வு காணும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதற்கெதிராக இபிஎஸ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான உரிமையியல் வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தடை உத்தரவை ரத்து செய்யக்கோரி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சார்ந்த புகழேந்தி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே நோட்டீஸ் அனுப்பியதாக தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் தனக்கு இருந்த ஆதரவு நீடிப்பதாகவும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் சின்னத்தை முடக்கினால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு நீதிபதிகள் தீர்ப்பை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.